அடுத்து இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக வந்திருப்பது இப்போது எதிர்வரும் மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறப் போகிறது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பொறுப்புகள் நடவடிக்கை நிறைவடைந்திருக்கிறது, கட்டுமான நடவடிக்கை நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் பல வேட்புமனுக்கள் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு எதிராக அந்த தரப்பு நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றம் நேற்று கடந்த 3-4 நாட்களாக தொடர்பான விசாரணை மேற்கொண்டு நேற்று தினம் தொடர்பான தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு தொடர்பான செய்தி இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது இவ்வாறு: 37 வேட்புமனுக்களை மீள ஏற்க வேண்டும், மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளை, 3 மனுக்களை நிராகரித்து உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட நிராகரிக்கப்பட்ட 37 வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு குறித்து தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லஃபார் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த ரிட் மனுக்களை ஆராய்ந்த பின்னர் இந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உத்தரவை அறிவித்த நீதிபதிகள் அமர்வின் தலைவர் நீதிபதி முகமது லஃபார் தாஹிர் சமாதான நீதிபதிகள் சான்றிதழிக்கும் போது எழுந்த சிக்கல்கள் மற்றும் சத்தியப்பிரமாண பத்திரம் தொடர்பாக எழுந்த பிரச்சனைகள் காரணமாக நிராகரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 37 வேட்புமனுக்களை நிராகரித்து தேர்தல் அதிகாரிகள் பிறப்பித்த உத்தரவுகள் செல்லாது என்று நேற்று தினம் அறிவித்தார். அதனால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள குறித்த தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு மற்றொரு கட்டளையை பிறப்பித்ததாக நீதியரசர் லஃபார் அவர்கள் கூறினார். அதற்கிடையில் பிறப்புச் சான்றிதழ்களின் நலன்களை நகல்களை சமர்ப்பித்தால் அதே போல சமர்ப்பித்ததால் நிராகரிக்கப்பட்டது. அதாவது பிறப்பு சான்றிதழுடைய நகல் பத்திரத்தை சமர்ப்பித்த காரணத்தினால் நிராகரிக்கப்பட்ட இந்த வேட்புமனுக்களை மீண்டும் வழங்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் இதன் போது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நகல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அந்த வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. எனவே அந்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அந்த நகல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டமைக்காக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்களை நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருக்கிறது. எனவே அந்த அசல் பத்திரம் அல்லது மூலப்பிரதியினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட சான்றிதழுடைய அந்த பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நகல் பத்திரம் மாத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த நகல் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரிப்பதற்கு நீதிமன்றமும் நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதுதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய மற்றொரு தகவலும் இருக்கிறது. 59 மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான சட்டமா அதிபரின் அடிப்படை ஆட்சேபனைகளை ஏற்று உத்தரவு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தாக்கல் செய்த 53 எழுத்தாணை மனுக்கள் மற்றும் 6 அடிப்படை உரிமைமீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுக்காது தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்கள் அடிப்படை உரிமைமீறல் மனுக்கள் நேற்று உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்களான எஸ் துரைராஜா, மஹிந்த சமயவர்தன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டது. இதனை அடுத்தே இந்த தொடர்பிலான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்க டி சில்வா முன்வைத்த அடிப்படை ஆட்சேபனங்களை ஏற்றுக்கொண்டு குறித்த மனுக்களை நிராகரிப்பதாக உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா அறிவித்தார். கடந்த 1ஆம் தேதி இந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்ட போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்க டி சில்வா குறித்த மனுக்களை தொடர்ந்து விசாரிப்பதற்கு அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைப்பதாக தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி எடுத்த எந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது என்றும் உள்ளூராட்சி சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய ரிட் மனுக்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என்றும் இந்த மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்க டி சில்வா ஆட்சேபனைகளை முன்வைத்தார். அதனால் இந்த ரிட் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்க டி சில்வா மேலும் வாதிட்டார். இதன்போது மனுதாரர்கள் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், தர்ஷன விருதுவகே மற்றும் இல்ஹாம் காரியப்பர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்து தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவுகள் மற்றும் விதிமுறைகளின்படி தேர்தல் தெரிவத்தாட்சி
அதிகாரிகள் செயல்படுவதாக கூறினார். அதனால் தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடு என்று கருதி ரிட் மனுக்கள் மூலம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த முடியும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் நீண்ட நேர சமர்ப்பணங்கள் இடம்பெற்ற நிலையில் நேற்று குறித்த 53 ரிட் மனுக்கள் மற்றும் 6 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் அறிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த தெரிவத்தாட்சி அதிகாரிகள் செய்த விவகாரம், அதேபோல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களை அதற்கு எதிராக தெரிவித்த அதிகாரிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது அதுக்கு எதிராக ஆட்சேபித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மாத்திரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தை அதை விசாரிப்பதற்கான அதிகாரம் இல்லை என்று சட்டமா அதிபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனைகளை ஏற்று நீதிமன்றம் அங்கு சமர்ப்பிக்கப்பட்ட 59 மனுக்களையும் அதே போல 53 மனுக்களையும் அதே போல 6 அடிப்படை உரிமை மனுக்களையும் நிராகரித்து உத்தரவிட்டது. எனவே ஏனைய மனுக்கள் மேன்முறை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த மனுக்களில் 37 வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. எனவே அதற்கு மேலதிகமாக சமர்ப்பிக்கப்பட்ட அத்தனை வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்படும் என்பதாக நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதில் பல விடயங்களை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி